ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸல் ஷீட்ல எப்படி நம்ம ரோ இன்சர்ட் பண்றது, காலம் இன்சர்ட் பண்றது, ஒரு ஷீட் எப்படி ஆட் பண்ண போறோம், இதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க, இங்க 1 2 3ன்னு இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வேர்டிக்கலா ABCன்னு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து காலம்னு சொல்லுவோம். இங்க ஒவ்வொரு பாக்ஸா இருக்கிறத வந்து செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல்லா பாக்ஸுமே ஒரு செல். இதெல்லாமே வந்து ரோன்னு சொல்லணும். ஹரிசாண்டலா இருக்கு, வெர்டிகலா இருக்கிறத வந்து காலம்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப மொத்தம் எத்தனை ரோ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் கீ அழுத்திக்கிட்டு கண்ட்ரோல் பிளஸ் டவுன் ஏரோ அழுத்தணும்னா இங்க பாருங்க, இப்ப நான் வந்து பிரஸ் பண்றேன். கண்ட்ரோல் பிளஸ் டவுன் ஏரோ லாஸ்ட் ரோக்கு வந்துச்சு. 1,48,576 ரோஸ் இருக்கு. இப்ப திரும்ப கண்ட்ரோல் பிளஸ் அப் ஏரோ கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்துடும். அதே மாதிரிதான் காலம் எத்தனை இருக்குன்னு பாக்குறதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் ரைட் ஏரோ கொடுத்தோம்னா லாஸ்ட் காலம் வந்துடும். கண்ட்ரோல் பிளஸ் லெஃப்ட் ஏரோ கொடுத்தா ஃபர்ஸ்ட் காலம் வந்துடும். ஓகே, இப்ப ஒவ்வொரு பாக்ஸையும் நம்ம செல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த செல்லோடைய சைஸ் எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது, எனக்கு யூனிக்கா செல்லோடைய சைஸும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த ரோ நம்பர் 1ம் இந்த ஏக்கும் இன்பிட்வீன்ல இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு இந்த கார்னர்ல, அது மேல கிளிக் கொடுத்து இப்ப இந்த ரோல இருக்கிற இந்த லைனை இழுத்து விட்டீங்கன்னா சேமா எல்லா செல்லுக்குமே ஈக்குவல் சைஸ் மாறும். இப்படிதான் வந்து எல்லா பாக்ஸும் ஒரே சைஸா மாத்தணும்னா இந்த கார்னர் போய் கிளிக் பண்ணணும். இங்க நடுவுல வச்சு செல்லுல வச்சு பண்ணக்கூடாது. இந்த ரோல இருக்கிற இந்த காலம்ல இருக்கிற இந்த இன்டர்செக்ஷன் கோடு தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்ப AB இந்த ரெண்டு ரோ காலம்க்கு நடுவுல நான் ஒரு காலம் எக்ஸ்ட்ரா இன்சர்ட் பண்ண போறேன். இதுக்கு நான் பேர் கொடுத்துருக்கேன், AABBன்னு கொடுத்துருக்கேன். இந்த செல் அட்ரஸ்ல இங்க பாருங்க, இங்க வந்து எனக்கு ஏக்கும் பிக்கும் நடுவுல வேணும் அப்படின்னா செகண்டா எந்த காலம் இருக்கோ, எதுக்கு முன்னாடி வேணுமோ அந்த காலமை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்க பாருங்க, AABBக்கு நடுவுல ஒரு காலம் இன்சர்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் இப்ப நான் இங்க சும்மா X அப்படின்னு கொடுக்குறேன், இங்க நான் Y கொடுக்குறேன். இப்ப எனக்கு இது ரெண்டுத்துக்கு நடுவுல எனக்கு வேணும் அப்படின்னா செகண்டா இருக்கிற ரோவை கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்தோம்னா மேல ஆட் ஆகிடும். லாஸ்டா எதுக்கு முன்னாடி கொடுக்கணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து கொடுக்கணும். இப்ப ரைட் கிளிக் தான் கொடுக்கணுமா அப்படின்னா இல்ல, இங்கே பாருங்க இன்சர்ட் டெலீட்னு இருக்கு. நான் இப்ப டெலீட் பண்ணி காமிக்கிறேன். கிளிக் கொடுத்துட்டு டெலீட்னு இருக்கா, டெலீட் ஆயிடுச்சு. அந்த காலம் டெலீட் ஆயிடுச்சு. நான் இந்த ரோ எனக்கு வேணாம், டெலீட்னு கொடுக்குறேன், டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, எக்ஸல் ஷீட் ஓபன் பண்ணும்போது ஷீட் வந்து ஒண்ணுதான் இருக்கும். டிஃபால்ட்டா ஒரு ஷீட் இருக்கு. நம்மளுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எத்தனை ஷீட் வேணா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஷீட் 1 ஷீட் 2 இருக்கா, இதுக்கு நான் நேம் கொடுக்கணும், எனக்கு வேல்யூபிளான ஏதோ ஒரு நேம் வச்சு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் வைக்கிறேன். இந்த கிளிக் கொடுத்துட்டு ரீநேம் கொடுத்துக்கலாம். ரீநேம் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதை கிளிக் கொடுத்து ரீநேம், ரைட் கிளிக் பண்ணணும், ரீநேம் ஆப்ஷன் கொடுக்கணும், செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஷீட் 3 வேணாம் அப்படின்னு சொன்னா இதை நம்ம டெலீட் கொடுத்துக்கலாம். டெலீட்டும் கொடுத்துக்கலாம். ரைட் கிளிக் பண்ணும்போது பாருங்க, மூவ் ஆர் காப்பி, வேற இடத்துக்கு மூவ் பண்ணணும் இல்ல காப்பி பண்ணின்னு போகணும். வியூ கோட், ப்ரொடெக்ட் ஷீட், டேப் கலர் சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் இந்த ஆப்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஆப்ஷன்லாம் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். தேங்க்யூ.